ஒரு நிமிட விமர்சனத்தில் நாம் பார்க்க போகிற படம் லீடர். நம்ம டி நகர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சிக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. ஏன்னா எப்போவுமே பணம் அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா அடுத்து புகழுக்கு தான் ஆசைப்படுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பணத்தை வச்சு நம்ம புகழை தேடிக்க முடியும். அந்த வகையில் அண்ணாச்சி நடிக்க வந்திருக்காங்க. அப்போ ஏற்கனவே லெஜெண்டுங்கிற ஒரு படத்தில் நடித்தாங்க. அந்த படம் 4 நாள் தாண்டி கூட ஓடலை. பெரிய 100-200 கோடி ரூபாய் செலவில் எடுத்த படம். இப்போ அவருடைய 2வது படமாக லீடர் படம் வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அண்ணாச்சி ஒரு நாட்டுக்காக மறைமுகமாக உழைக்கிற ஒரு சீக்ரெட் ஏஜென்ட். அண்ணாச்சி தன்னோட டீமோட ஒரு வெளிநாட்டில் நடக்கிற ஒரு அசைன்மெண்ட்டுக்காக போகிறப்போ அந்த படத்தோட நாயகி பாயல் ராஜ்புத்தையும் கூட்டிகிட்டு போகிறாரு. 2 பேரும் கணவன் மனைவியாக நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த அசைன்மெண்ட்டில். அப்புறம் நிஜமாகவே காதலிக்க ஆரம்பித்து கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றுறாங்க. அந்த அசைன்மெண்ட்டில் தன்னுடைய மனைவியை சுட்டுக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் அண்ணாச்சிக்கு ஏற்படுது. சுட்டு கொன்னுடுறாரு. மகளை அழைச்சிக்கிட்டு அவங்களோட அனாத ஆசிரமத்தோட சேர்த்துட்டு இவர் தன் மனைவியின் சாவுக்கு காரணமானவங்க யார், அந்த அசைன்மெண்ட்டோட தொடர்பு உள்ளவங்க யார் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அண்ணாச்சி தூத்துக்குடிக்கு வர்றாங்க. அந்த வில்லன் என்ன பண்ணுறான்னா, அவன் தூத்துக்குடி துறைமுகத்தை அழிக்கிறதுக்கு ஒரு பிளானோட தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வர்றான். அண்ணாச்சி எப்படி வில்லனை அழித்து தன் மனைவியை கொண்டவங்களை பழி வாங்குறாரு, அவர் மகளை கடத்திட்டு போயிடுறாங்க, அதை எப்படி காப்பாற்றுறாரு, இப்படி பல ஆக்ஷன் பிளாக்குகளை போட்டு இந்த படத்தை ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் படமாக கொடுத்துருக்காரு துரை செந்தில்குமார். எதிர்நீச்சல் மாதிரி ஒரு நல்ல படங்கள் எடுத்தவர் தான். சரி, அவருக்கும் சர்வைவல் ப்ராப்ளம் இருக்குல்ல, பணம் தேவைப்படுது இல்லை, அதனால அண்ணாச்சிக்காக ஒரு படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு காட்சி கூட புதுசு கிடையாது. எல்லாமே பழைய காட்சிகள் தான். உதாரணத்துக்கு சொல்ல போனால் அப்பா மகள் பாசம் விஸ்வாசம் படத்தை சேர்ந்தது. சீக்ரெட் ஏஜென்ட் விக்ரம் படத்தில் வந்தது. அப்புறம் பிளாஸ்பகில் மனைவி இறந்து போகிறது வேட்டையாடு விளையாடு படத்தில் வந்தது. அப்புறம் வில்லனுடைய கேரக்டர் சஸ்பென்ஸாக இருக்கட்டும், அது தடம் படத்துலேருந்து வந்தது. அப்புறம் அந்த தூத்துக்குடி துறைமுகம், ஹார்பரு, அப்புறம் சுமோக்கள், துரத்தல், இது எல்லாமே ஹரி படத்தில் பார்த்து சலித்த விஷயங்கள் தான். எல்லாத்தையும் சேர்த்து அண்ணாச்சிக்காக ஒரு படம் பண்ணியிருக்காரு. அண்ணாச்சிக்கு ரஜினி மாதிரி நடிக்கணும், அஜித் மாதிரி நடிக்கணும், கமல் மாதிரி நடிக்கணும், ரஜினி மாதிரி நடிக்கணுங்கிற ஆசை நிறையா இருந்ததுனால இதே படத்தில் எல்லாருமாவே அவர் நடித்து பார்த்துட்டாரு. அப்புறம் கதாநாயகி பார்த்தீங்கன்னா பாலிவுட் நடிகை பாயல் ராஜ்புத். அப்புறம் ஆண்ட்ரியா அவருடைய அண்ணாச்சிக்கு உதவுற ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸராக வராங்க. ஷாம் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸராக வராங்க. சந்தோஷ் பிரதாப் தான் படத்தோட வில்லன். அந்த வில்லனுடைய கேரக்டர் கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது அவங்களுக்கு அது சஸ்பென்ஸாக இருக்கும். மற்றபடி இந்த படத்தில் மியூசிக், ஜிப்ரானோட மியூசிக் அப்படியே பரபரன்னு போட்டிருக்காரு. எல்லா படத்துலேருந்தையும் கொஞ்சம் கொஞ்சம் உருவி போட்டு அந்த ஆக்ஷன் காட்சிகளுக்கு பரபரப்பான மியூசிக் போட்டிருக்காரு. ஒளிப்பதிவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் படத்துக்கான ஒளிப்பதிவை கொடுத்துருக்காங்க. படத்தை எப்படி அண்ணாச்சி கடையில் மட்டன் சிக்கன் கிடைக்காதோ அதே மாதிரி இந்த படத்தில் லாஜிக் கிடைக்காது. ஒரு சீனில் கூட நீங்கள் லாஜிக் பார்க்க முடியாது. ஒருவேளை ஆக்ஷன் பட ரசிகர்களாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கலாம், அல்லது அண்ணாச்சியோட ரசிகர்களாக இருந்தால் உங்களுக்கு இது பிடிக்கலாம்.